ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு ரெண்டுமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பன்னீரும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கழுவுன ரைஸில் நம்ம அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3-4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதித்த உடனே நம்ம ஊற வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் நல்லா குழையாமல் வர்றதுக்காக அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே ரைஸ் வெந்துடும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ரைஸ் வேகிற நேரத்தில் நம்ம பன்னீரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு, இதையெல்லாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை ஊற வச்சிடலாம். ரைஸ் இப்போ கரெக்டான அளவு வெந்துருச்சு. ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. அது கொஞ்சம் உதிரியாக இருக்கும்போதே அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டின அரிசியை ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அது மிக்ஸ் பண்ணும்போது நல்லா குழையாமல் உதிரியாக வரும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடான உடனே நம்ம அதில் பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடாக்கியிருக்கேன். ஆயில் சூடான உடனே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், கேரட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை.
காய்கறி எல்லாம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ரைஸ்க்கும் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சில்லி சாஸ் இல்லாதனால 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆற வச்ச ரைஸை அதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் எவ்வளவு நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு நம்ம மீட் பண்ணலாம். பாய்.